அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் 7 பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் 7வது பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம், தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவைமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம். ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த 7வது பாடல். சரி, இப்போ இதுக்கு விளக்கம் பார்ப்போம். அதாவது இது விளக்கம்னு 2 இதாக பார்க்கலாம். ஒன்று பொதுவான விளக்கம், இன்னொன்று உள்ளார்ந்த விளக்கம். சரி, இந்த பொதுவான விளக்கம்ல என்ன அப்படின்னா, அதாவது ஞானிகள் பல வகையான சாதன பயிற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு படியாக மேலேறி சிவ அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த சிவ அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்போது அவர்களுடைய உணர்வும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சிவ அனுபவமும் ஒன்றாகி அதிலே கரைந்து போயிடுறாங்க. அது 2 வேறு இல்லாமல் அதிலே கலந்து கரைந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ளவங்க உணர்ந்து அவரவர் நிலையில் இருந்து அந்த அருட்பெரும் ஜோதியை போற்றுகின்றாங்களாமா. அதுதான் இங்கே அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாங்க? அவரவர் நிலையில் இருந்து போற்றுறது தான் அவர் எப்படி சொல்கிறாரு? அதாவது ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அவர்கள் இந்த யோக சாதனை, இந்த பயிற்சிகள் செய்து அவர்கள் பெறக்கூடிய அந்த சிவ அனுபவமும் அவர்கள் உணர்வும் ஒருங்குற கரைந்து போய் அதை அந்த அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவம் பெற்றவர்கள் போற்றக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இது பொதுவான விளக்கம். ஆனால் உள்ளார்ந்த விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் ஏற்கனவே அவர் உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தத்துவமாக படிப்படியாக கடந்து தான் அவர் சொல்லக்கூடிய அந்த 43வது படிநிலையான சுத்த சிவ துரியாதீதம், அந்த இடத்துல தான் அவர் அருட்பெரும் ஜோதியை இந்த 43வது இந்த நிலையத்தான் அவர் கலாதீதன், காலம் கடந்த அந்த நிலையத்தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு முறை கரைந்து போயினும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலையில் தான் அவர் அந்த அருட்பெரும் ஜோதியோட கலப்பு ஏற்பட்டு அந்த சமரச சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு, அதைத்தான் அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று யாவும், அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுதல் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம அகவல்ல கடைசிலையும் இதைத்தான் பார்த்தோம். அப்போ இங்கே இதுக்கு அவர் சொல்கிறதுக்கு சான்றாக இந்த பாடல் வரிகள் சிறப்பாக இருக்கும். அதாவது அகவல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல் 1497-98 துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே. இதுக்கு நம்ம என்ன விளக்கம் பார்த்தோம்னா, துன்பம் தருகின்ற தத்துவ குற்றங்களை எல்லாம், அதாவது மனம் முதலாகிய 96 தத்துவங்கள் இவற்றை எல்லாம் போக்கி நல்ல இன்பத்தை நான் அடைய என் உள்ளத்தே ஏற்றிய தீபமே. இதைத்தான் அங்கே பார்த்தோம். இதுக்கு நம்ம விளக்கமாக இந்த பாடல் வரி, இந்த அகவல் வரிக்கு விளக்கமாக இன்னும் மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, தத்துவம் அனைத்தனையும் தனித்தனியாக கடந்தால் இந்த ஆன்மா முதலாக தன்னை தனிமையில் அறியும். இதைத்தான் வள்ளல் பெருமான் உயிர் அனுபவம்னு சொல்லி சொல்கிறாங்க.
வள்ளல் பெருமான் வந்து அந்த ஒவ்வொரு தத்துவங்களையும் தனித்தனியாக கடந்து தான் அந்த தத்துவ அதீதம், அந்த 43ஆம் நிலையில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த கலாதீதன், அந்த நிலையில தான் அந்த அருட்பெரும் ஜோதியோட கலக்கப்பெறுறாங்க. இதுக்கு அப்படியே உரைநடையில் 18வது தலைப்பில் கடவுள் இந்த தேகத்தில் காரியப்படக்கூடிய இடம், அந்த தலைப்பிலே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் இந்த பாடல் வரி மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்றது தெரியும். அதாவது தலைப்பு வந்து உரைநடை பகுதி உபதேச குறிப்புகளில் 18வது தலைப்பு மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது. அதில் வந்து நிறைய சொல்லிட்டு வராங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லலாடம் ஆதலால் விசேடம் நிறைந்தது. லலாடத்தில் மூக்கு நுனியாகிய புருவ மத்தி. இதற்கு அனுபவ சித்திகள் திரையோத சாந்தம் வரையிலும் உண்டு. அதாவது அந்த புருவ மத்தி, அதில் வந்து இந்த ஆன்மா, சிற்றபையில் விளங்கக்கூடிய இந்த ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு வந்து அனுபவ சித்திகள் திரையோத சாந்தம் வரையிலும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திரையோத சாந்தமாவது யாதெனில் ஜீவசாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவசுளுத்தி ஆக 3. நிர்மல சாக்கிரம் மேற்படி நிர்மல சொப்பனம், நிர்மல சுளுத்தி ஆக 3. பரசாக்கிரம் மேற்படி பரசொப்பனம், பரசுளுத்தி ஆக 3. அந்த குரு சாக்கிரம் சொல்லுவாங்க, அல்லது சிவசாக்கிரம் சொல்லுவாங்க. இங்கே வந்து குரு சாக்கிரம்னு எடுத்துக்கிடுவோம். குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுளுத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் ஆக 5. ஆக மொத்தம் 14. இதற்கு மேலும் உள்ள சுத்த சிவ சாக்கிரம் மேற்படி சுத்த சிவ சொப்பனம், மேற்படி சுத்த சிவ சுளுத்தி, மேற்படி சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம் இவை சேருங்கால் ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும். அதாவது இப்போ நம்ம சொன்ன இந்த 5 நிலைகளும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் இந்த அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் மட்டுமே சாத்தியம் அப்படின்றாங்க. மற்ற மார்க்கங்கள், மற்ற ஞானிகள் எல்லாம் எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, ஒருவாறு குரு துரிய பரியந்தம் வரைக்கும் வேத ஆகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும். ஸோ வேத ஆகமங்கள், அந்த ஞானிகள் எல்லாம் எங்கே வந்திருக்காங்க? குரு துரியம் அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க. வள்ளல் பெருமான் வந்து அதுக்கு மேலே போகிறாங்க. சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுளுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம், இதைத்தான் இந்த படிநிலைகள்லாம் சொல்லி இந்த இடத்துல தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுத்த சிவ துரியாதீதத்தில் தான் அறிவு வந்து உணர்வு நிலையை பெற்று அருட்பெரும் ஜோதியை காண முடியும். அப்போ இந்த நிலைக்கு வரல அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு கிட்டாது. அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிட்டலைன்னா சுத்த சன்மார்க்க சுகநிலையை அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலைன்றது வந்து என்ன சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதாவது ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல், இறைமை சித்தி, எல்லாம் செய்யக்கூடிய சர்வ சித்தி, கடவுள் செய்யக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாவற்றையும் பெற்று உயிராக, பேருயிராக, இறையாக, மரணமில்லா பெருவாழ்வில் எந்த விதமான தடைகளும் இன்றி எல்லா இடத்தும் எக்காலத்தும் நிறைந்து நின்று அருட்பணியை செய்யலாம். கடவுளுடைய செயலை செய்யக்கூடிய இதைத்தான் வந்து அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் 1, 2 என்ற பேதம் இல்லாத இந்த நிலை. இதுக்கு மேலே ஒரு நிலை இல்லை. இதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க. இந்த பாடலை நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சொன்ன விளக்கமும் இதுவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் தத்துவா அதீத மேல்நிலையில். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த தத்துவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா கடந்துட்டு வரும்போது தான் ஆன்மா வந்து தன்னை உணரும். அதுக்கு மேல்நிலையில் போக போக இந்த அனுபவ நிலைகள்லாம் சொன்னேன் பாருங்கள், 5 விதமான அனுபவ நிலைகள். அந்த அனுபவ நிலைகள்லாம் ஏறி 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 வரும்போது தான் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருமுற கரைந்து போயினம் என்று. அந்த கடைசியாக சொன்ன சுத்த சிவ துரியாதீதத்தில் தான் இந்த அவரும் இந்த உணர்வும்
யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அந்த நிலையில தான், அதாவது இந்த 43வது நிலை சுத்த சிவ துரியாதீத அந்த நிலையில் யாமும் எனது உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினோம் என்று உணர்ந்தோர், யாரெல்லாம் அந்த உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்டகத்தில் அவர் சொல்ல வர விஷயம் வந்து, நம்ம எல்லோரும் வள்ளல் பெருமான் பெற்ற இந்த நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து தான் நம்ம மேலே போகணும். தத்துவ கூட்டங்களோடே இருக்கும்போது நம்ம வந்து உணர முடியாது. முதல்ல இனிஷியலாக இந்த தத்துவங்கள்லாம் கடந்தால் தான் நம்ம ஆன்மாவை உணர முடியும். அதுதான் உயிர் அனுபவம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அனுபவ நிலைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. என்னென்ன அனுபவ நிலைகள்லாம் ஏறி நம்ம அந்த கடைசியாக இந்த கலாதீதன் என்று சொல்லக்கூடிய 43வது நிலையாகிய சுத்த சிவ துரியாதீதம், அந்த நிலையில தான் நாம் அருட்பெரும் ஜோதியோடைய கலப்பு ஏற்பட்டு மரணமில்லா பெருவாழ்வில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். இந்த கருத்துக்களோட எனது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் நாளை அருட்பெரும் ஜோதி அட்டகம் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பாடி அட்டகத்தை முடிப்போம். அதற்கு அப்புறமாக நாம் 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல்கள் 144 தலைப்பின் கீழ் பல பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக எடுத்து பார்க்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். திருவருள் சம்மதிக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் இனிதே நிறைவேறும் என்று வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.